பொதுக்காலம் 20ஆம் ஞாயிறு. இருவரும் மூவரும். இன்றைய நற்செய்தி வாசகத்தை எடுத்து படித்து பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் வாழ்க்கையில் போதித்ததிலிருந்து சற்றே விலகி சில காரியங்களை போதிப்பதாக நமக்கு தெரிய வருகின்றது. இதை சற்று புரிந்து கொள்வதும் கடினமாக இருக்கின்றது. வாழ்க்கையில் இதை எப்படி எடுத்துக்கொள்வது என்பதும் சற்று கடினமாகவே இருக்கின்றது. ஏன் என்று கேட்டால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியில் பயன்படுத்தக்கூடிய சில வார்த்தைகள், அதில் ஒன்று என்னவென்று கேட்டால், இந்த உலகத்தில் நான் தீமூட்டவே வந்தேன் என்று சொல்கின்றார். யாராவது ஒரு பொருளுக்கோ வீட்டுக்கோ தீ மூட்டுகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோமே, அதனுடைய பொருள் என்ன? அவர்கள் இருக்கக்கூடாது அல்லது அந்த பொருள் இருக்கக்கூடாது என்பதுதானே பொருள். அப்படி செய்வது தற்கால நடைமுறைப்படி சட்டத்திற்கு முரணான செயல். அது ஒரு கிரிமினல் குற்றமும் கூட. அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நான் தீமூட்ட வந்தேன் என்று ஏன் சொல்ல வேண்டும்? இரண்டாவதாகவும் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகின்றார். நான் அமைதியை உண்டாக்க வந்தேன் என்றால் நினைத்தீர்கள்? இல்லை, பிரிவினையை உண்டாக்கவே வந்தேன் என்றும் சொல்கின்றார். இது நான் திருப்பலியில் சொல்கின்றோம் அல்லவா, நான் அமைதியை விட்டு செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு தருகிறேன் என்று தம் சீடர்களுக்கு சொன்னார் என்று சொல்கிறோம் அல்லவா. அப்படி சொல்லிவிட்டு ஒருவருக்கொருவர் சமாதானமும் செய்து கொள்கின்றோம். இப்படி சொன்ன ஆண்டவர் நான் பிரிவினையே உண்டாக்க வந்தேன் என்று சொல்லும் பொழுது சற்று முரணான கருத்தாக இருக்கின்றது. இந்த காரணங்களால் தான் இதை எப்படி எடுத்துக்கொள்வது என்பதை நாம் புரிந்து கொள்வதும் கடினமாக இருக்கின்றது. இதை தாண்டி வருகின்ற பொழுது இந்த பகுதியை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அடுத்து ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு இறைவசனத்தை நாம் நினைவு கூற வேண்டும். அது என்னவென்று கேட்டால், ஒரு வீட்டில் 5 இருப்பர், 3 இருவருக்கு எதிராக பிரிந்திருப்பர் என்று சொல்கின்றார். ஆகவேதான் இருவரும் மூவரும் என்ற தலைப்பின் கீழ் இன்று இன்றைய நற்செய்தியை தியானித்து பார்த்து ஆண்டவர் சொல்ல வருகின்ற கருத்தை நாம் புரிந்து கொள்ள போகின்றோம். இப்பொழுது ஒரு கேள்வி, யார் அந்த மூவர்? யார் அந்த இருவர்? இந்த கேள்விக்கு விடை மிகவும் எளிது. யார் அந்த மூவர் தெரியுமா? மூவொரு இறைவன் தான் அந்த மூவர். யார் அந்த இருவர்? அழகையும் உலகத்தனமான வாழ்க்கையும் அந்த இருவர். மிகவும் எளிதாக விளங்கி போகும். மூவொரு இறைவன் அழகைக்கும் உலகத்தனமான வாழ்விற்கும் எதிராக இருக்கின்றார். இதனை பிரித்து காட்டவே நான் இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்வது மிக எளிதாக இப்பொழுது விளங்கிவிடும். அதையும் தாண்டி இன்றைய நற்செய்தி வாயிலாகவும் முதல் வாசகம் வழியாகவும் இயேசு இந்த கருத்தை எவ்வளவு ஆழமாக நமக்கு விளக்குகிறார் என்பதைத்தான் நாம் தியானிக்கப் போகின்றோம். முதலாவது நற்செய்தியிலிருந்து ஆதாரம் 1. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் மூவரும் இருவரும் யார் என்பதை தியானிக்கப் போகின்றோம். முதலாவது மூவர் யார் என்று பார்த்தால், நிச்சயமாக நாம் ஏற்கனவே தெரிந்து கொண்டவாறு மூவொரு இறைவன் தான் அந்த மூவர். தந்தை, மகன், தூய ஆவி. இந்த மூவரும் ஒன்றாக இருந்து இருவரை எதிர்க்கிறார்கள். இந்த மூவரும் ஏன் ஒன்றாக இருக்கிறார்கள் என்ற கேள்வி வருகிறது அல்லவா. இந்த மூவருக்கும், நாம் மூவர் இறைவனை பற்றி தியானித்ததை போல, இந்த மூவருக்கும் ஒரே ஞானம், ஒரே வல்லமை, ஒரே சித்தம், ஒரே தெய்வ குணம் இருப்பதால் இந்த மூவரும் ஒன்றாகவே இருக்கின்றார்கள். அவர்களுக்குள் எந்த உறவு சிக்கலும் இல்லை என்பது தெளிவாகின்றது. அதே போல இந்த மூவரும் ஏன் ஒன்றாக இருக்கின்றார்கள்? இவர்கள் மூவரால் நன்மையை மட்டுமே தியானிக்க முடியும், நன்மையை மட்டுமே செய்ய முடியும், நன்மையை மட்டுமே போதிக்கவும் முடியும். அந்த காரணத்தால் தான் இந்த மூவரும், அதாவது தந்தை, மகன், தூய ஆவி ஆகிய மூவரும் ஒன்றாக இருக்கின்றார்கள். இவர்கள் மூவரும் ஒரு அணியில் இருக்கிறார்கள் என்பது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலிருந்து நமக்கு தெளிவாகிறது. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலும் கூட பல இடங்களில் நாம் தியானிக்கின்றோம், மூவொரு இறைவன் எப்பொழுதுமே அவர்களோடு ஒன்றுக்கொன்று பிரியாமல் இருந்தார்கள் என்பது பல இடங்களில் நமக்கு நற்செய்தியில் சுட்டிக்காட்டப்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த மூவரும் ஒரு அணியில் இருந்து யாரை எதிர்க்கிறார்கள்? இருவரை எதிர்க்கிறார்கள். யார் அந்த இருவர்? அழகையும் உலகத்தனமான வாழ்வும்.
இந்த மூவரும் சேர்ந்து இந்த இருவரை எப்படி எதிர்க்கிறார்கள் என்பதை நற்செய்தியிலிருந்து நாம் காண்கின்றோம். முதலாவது உதாரணம் மத்தேயு நற்செய்தி 4வது அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து தன் போதனை வாழ்வை தொடங்குவதற்கு முன்பாக பாலை நிலத்திற்கு செல்கின்றார். அங்கு சாத்தான் வருகின்றான், அழகை வருகின்றான். அழகை வந்து இயேசு கிறிஸ்துவை பல விதங்களில் சோதிக்கின்றான். சோதிக்கும் பொழுது இறுதியில் ஆண்டவராகிய தேவன் சொன்ன வார்த்தை என்ன? அகன்று போ சாத்தானே, உன் தேவனாகிய கடவுளை சோதிக்காதே என்று சொல்லி அகன்று போ சாத்தானே என்று சொல்கின்றார். அப்படி என்றால் மூவொரு இறைவன், அதாவது இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்ற பொழுது மூவொரு இறைவன் அங்கு இருந்தார். அந்த இறைவன் மூவொரு இறைவனாக இருந்து பாலநிலத்தில் அழகையை எதிர்த்து நிற்கின்றார்கள் என்பதுதான் அந்த வார்த்தையின் முழு பொருள். அதே போல உலகத்தனமான காரியத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி எதிர்க்கிறார் என்று பாருங்கள். மத்தேயு நற்செய்தி 16வது அதிகாரம் 23வது வசனம். இயேசு கிறிஸ்து தன் சீடர்களிடம் மனுமகன் பாடுபட்டு இறக்கப் போகின்றார் என்று சொல்லும் பொழுது பேதுரு என்ன செய்கின்றார்? அவரை தனியே அழைத்து கொண்டு போய், இது உமக்கு அப்படி நடக்கவே கூடாது என்று கடித்து கொள்கின்றார். அந்த நேரத்தில் இயேசு பேதுருவை பார்த்து என்ன சொன்னார்? அகன்று போ சாத்தானே, உன் சிந்தனைகள் கடவுளுக்கு உரிய சிந்தனையாக இல்லை, மனிதனுக்கு உரியவை பற்றியே எண்ணுகின்றாய். அதாவது உலக போக்கின்படியே நீ எண்ணிக்கொண்டிருக்கின்றாய், கடவுள் சித்தத்தின்படி நீ நடப்பதற்கு தயாராக இல்லை என்று பேதுருவுக்கு மிக கடினமான ஒரு வார்த்தையையும் எச்சரிக்கையையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று கேட்டால் அந்த இடத்தில் மூவொரு இறைவன் இருக்கின்றார். மூவொரு இறைவன் சேர்ந்து பேதுருவுக்கு உலகத்தனமான காரியத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள் என்பது அந்த வார்த்தையின் வழியாக நமக்கு தெளிவாகின்றது. அதுவே மூன்றாவதும் ஒரு உதாரணத்தை பார்க்கின்றோம். யோவான் நற்செய்தி 13வது அதிகாரம் 27வது வசனம். அங்கு நாம் காண்பது யூதாஸ் இஸ்காரியோத்தை. அவனை பாருங்கள். அவன் ஏற்கனவே உலகத்தனமான காரியத்தில் ஈடுபட்டிருந்ததால் 30 வெள்ளிக்காசுகளை அவன் வாங்கி கொண்டான். அத்தோடு மட்டும் நின்றானா என்றால் இல்லை. இயேசு கிறிஸ்து பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது அப்பத்துண்டை எடுத்து முதல் நற்கருணையை அவனுக்கு கொடுக்கின்றார். கொடுத்தவுடன் அவனுக்குள் யார் நுழைந்தார்? சாத்தான் நுழைந்தான் என்று 13வது அதிகாரம் 27வது வசனத்தில் நமக்கு சொல்லப்படுகின்றது. அப்படி என்றால் யூதாசிடம் ஒருவன் மட்டுமில்லை, அழகையும் இருந்தான், உலகத்தனமான காரியமும் இருந்தது. இந்த இரண்டும் சேர்ந்ததால் தான் அவனால் இயேசுவோடு ஒட்டி இருக்க முடியவில்லை, மூவொரு இறைவனோடு ஒட்டி இருக்க முடியவில்லை. உடனடியாக என்ன செய்தான்? அந்த இடத்திலிருந்து பிரித்து கொண்டு வெளியே எழுந்து சென்றான் என்று காண்கின்றோம். ஆக இயேசு சொன்னது தெளிவான வார்த்தை, அது உண்மை என்று நமக்கு விளங்கிட்டல்லவா? மூவொரு இறைவன் இருக்கக்கூடிய இடத்தில் யூதாசை பொறுத்தவரை அழகை, உலகத்தனமான காரியம் இரண்டும் இருந்ததால் அவனால் சேர்ந்திருக்க முடியவில்லை. அவனே பிரித்து கொண்டு வந்து விட்டான். இயேசு பிரிக்கவில்லை, அவனே பிரித்து சென்று விட்டான். தானாகவே நடக்கிறது, ஆட்டோமேட்டிக் என்று சொல்வார்கள் அல்லவா? அப்படி தானாகவே உலகமும் பிசாசும் சேரும் பொழுது நிச்சயமாக மூவொரு இறைவன் அந்த இடத்தில் பிரிந்துதான் இருப்பார். உலகத்தனமான காரியத்தோடும் பிசாசோடும் ஒன்றித்து போகவே மாட்டார் என்பதற்கு யூதாசின் வாழ்வு ஒரு காரணமாக அமைந்தது. இப்பொழுது புரிகிறது அல்லவா? இருவரில் மூவர் எதிர்த்து நிற்பர் என்று இயேசு சொன்ன வார்த்தை தெளிவாக நமக்கு விளங்கியது நற்செய்தியின் வாயிலாக. இரண்டாவது உதாரணத்திற்கு போவோமே. இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம், எரேமியாவின் வாழ்வு வருகின்றது. அங்கு இருவர் யார், மூவர் யார் என்று பார்க்கின்ற பொழுது இருவர் எரேமியாவையும் அவர் வழிபட்ட கடவுளையும் எதிர்த்து நிற்கின்றார்கள். அவர்கள் யார் என்று கேட்டால் அந்த நாட்டில் வாழ்ந்து வந்த தலைவர்களும் அங்கு இருந்த அரசனும். இந்த அரசனும் தலைவர்களும் 3 பேருக்கு எதிராக நிற்கின்றார்கள். யார் என்ற மூவர்? கடவுளையே வழிபட்ட எரேமியா இறைவாக்கினர், அவருக்கு உதவுவதற்கு வந்த எபேது மல்லேக்கு மற்றும் அவரை பாழும் கிணற்றிலிருந்து தூக்கி எடுத்த 3 காவலாட்கள். இந்த 3 பேரும் நல்லது செய்கிறார்கள், ஆனால் அரசனும் தலைவர்களும் கெட்டதே செய்கிறார்கள். இந்த 3 பேரும், இந்த 2 பேரும் ஒருவருக்கொருவர் சேரவே இல்லை, பிரிந்துதான் நிற்கின்றார்கள் என்பது நமக்கு தெரிய வருகின்றது. அப்படி என்றால் இந்த 2 உதாரணங்களிலிருந்தும், இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலிருந்தும் சரி, எரேமியாவின் வாழ்க்கையிலிருந்தும் சரி, நாம் தெரிந்து கொள்வது என்ன?
எப்பொழுதும் நன்மையும் தீமையும் பிரிந்துதான் இருக்கும். நல்லவர்களும் தீயவர்களும் பிரிந்துதான் இருப்பார்கள். இவர்கள் ஒன்று சேரவே மாட்டார்கள். இதைத்தான் இயேசு கிறிஸ்து 5 பேரில் 3 பேர் 2 பேருக்கு எதிராக இருப்பார்கள் என்று தனது வாழ்க்கை பாடத்திலிருந்து மிக தெளிவாக விளக்கிவிட்டார். இதற்கு மேல் வேற என்ன உதாரணம் தேவைப்படுகின்றது? அன்பார்ந்தவர்களே, இதை நாம் தியானித்து பார்க்கும் பொழுது இன்னும் சில வினாக்களும் தியானமும் நமக்கு தேவைப்படுகிறது. அது என்னவென்று கேட்டால், இந்த பிரிவை பின்பற்ற நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் தெரியுமா? முதலாவது, 2வது வாசகத்திற்கு சென்று படிக்கும் பொழுது எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் இந்த பிரிவு நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனின் வாழ்விலும் நடந்தே தீர வேண்டும். அப்படி அந்த பிரிவினையை மேற்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? உறுதியான மனநிலை ஒரு மனிதனுக்குள் வேண்டும். அந்த உறுதியான மனநிலை ஒருத்தருக்கு இருந்து விட்டது என்று கேட்டால், அனைத்தையும் உதறி தள்ளும் மனநிலை அவருக்கு தானாக வந்துவிடும். உறுதியான மனநிலை இருந்தால் கெட்டதை உதறி தள்ளக்கூடிய மனநிலை தானாக வந்துவிடும். அதற்கு உதவ போவது யார்? பரிசுத்த ஆவி உதவுகின்றார். மன உறுதியை தந்து உதறி தள்ளுவதற்கு கடவுளின் துணை தேவைப்படுகிறது. இந்த 3 விஷயங்களையும் தான் இந்த 2ஆம் வாசகமானது நமக்கு எடுத்துச் சொல்கின்றது. நாம் நன்றாக தெரிந்து கொள்வோம். இந்த உலகத்தில் பிரிவினையே இருக்கக்கூடாது என்று கேட்டால், அது நல்லதற்குள், நல்லவர்களுக்குள், நல்லவைகளுக்குள் பிரிவினை இருக்கக்கூடாது. ஆனால் நிச்சயமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று சொல்வது என்ன? நல்லதற்கும் தீயதற்கும், நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் நிச்சயமாக பிரிவினை இருந்தே தீர வேண்டும். அந்த பிரிவினை நிகழ வேண்டும் என்று கேட்டால் உறுதியான மனநிலை வேண்டும், உதறி தள்ள வேண்டும், கடவுளின் துணை வேண்டும். கடவுளின் துணையை நாடுவோம், நல்லதை பெற்றுக்கொள்வோம், தீயதை உதறி தள்ளுவோம் உறுதியான மனநிலையோடு.